உஜா சீரியஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் மற்றும் ஆதித்யா. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐயோ பத்திக்கிச்சுல மேட்ச் நம்பர் 62. யாருக்கும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்று நடந்தது. ஸோ அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க ஆதி. ஸோ வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து 8 டீம் வச்சு ஆரம்பிச்சாங்க. 8 டீம் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீசன் லாஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக சிஎஸ்கே லாஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கு இந்த சீசன். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் ஐபிஎல்ல. அண்ட் இந்த சீசன் ஒரு சம்மரியாக தான். So எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சிஎஸ்கேக்கு. ஸோ இப்படியே போயிடுச்சு. ம். அதுதான். பிளேயர்ஸ்லாம் எதுவும் யாரும் சரியாக வரல. அவங்க எடுத்த பிளேயர்ஸு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு இப்போ ஜெல் ஆயிட்டு வராங்க டீம்ல. ஸோ ஆல்ரெடி அவங்க அடுத்த சீசனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ ட்ரையல் மேட்ச் மாதிரி தான் இப்போ விளையாண்டுருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த மேட்ச்ல வந்து சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 30 ரன் ஷாட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தோம். நல்லா தான் ஆடினாங்க பேட்டிங் ஓரளவுக்கு. ரொம்ப மோசமா இல்லை, ஸ்டார்டிங்ல ஆடின மாதிரி ரொம்ப மோசமா இல்லை, கொஞ்சம் ஆடினாங்க, ரன் வந்துச்சு. அது காரணம் அந்த புது பிளேயர்ஸ் தான். ஆயுஷ் மாத்திரையாவும் சரி, பிரவிஸ் ஆகட்டும் சரி, கொஞ்சம் ரன் கொடுத்ததுனால அந்த பிக்கப் ஆச்சு. பட் ஃபினிஷிங் சரியே இல்லை. டூபே டோனி வந்து அந்த ரன் புஷ் பண்ணல மொமெண்டம். அதனாலே நல்ல பொசிஷன் இருந்தாங்க. அட்லீஸ்ட் 220 அடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். அந்த பொசிஷன்ல இருந்து ஃபார்ம்ல இருந்திருந்தா ஃபினிஷர்ஸ், பட் அடிக்க முடியல. ஸோ ராஜஸ்தானே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கும் வந்து அது எந்த மாதிரி டோட்டல்னு. நான் யூஸ்வலாக வந்து நல்லா ஆடிட்டு கடைசி சொதப்புவாங்க. பட் ஹெட்மேர் கடைசியில் வந்து இருக்கும்போது வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த டோட்டல் பத்தல, அதுதான் உண்மை. டெல்லி கிரவுண்டில். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்சே 200 அடிச்சு தோத்தாங்க. ஸோ 180 வந்து ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான். ஸோ அதான் இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரை சூப்பராக ஆடினாங்க. வைபவ் சூரியவன்ஷி சரி, இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராக ஆடினாரு. லைக் எப்படி சொல்றது, முன்னாடிலாம் எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிச்சாரு போன மேட்ச் தான். இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக போய் அப்புறம் வந்து கொஞ்சம் நின்று ஆடினாரு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவரும் டெவலப் ஆகிட்டே வர்றாரு, ஒரு ஒரு மேட்சும் சூப்பராக ஆடினாரு. மற்றபடி ஜெய்ஸ்வாலும் நல்லா ஆடினாரு. அப்புறம் ஒன்று எடுத்து போய் முடிச்சு விட்டாங்க. நல்ல ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரை அதான் நான் சொன்னேன் முன்னாடி, அவங்க ஆக்சுவலி நல்ல பேட்டிங் டீம் தான். அது 5 பேர் எடுத்தா, பட்லர் மட்டும் வச்சிருந்தா இன்னும் சூப்பர் ஆளுன்னு இருப்பாங்க. இப்போ வந்து தெரியுது. ஸோ அடுத்த சீசன் வந்து அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ராவோ யாராச்சும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எடுத்தா ஒரு பக்காவான டீமாக இருக்கும். பவுலிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும். ஏன்னா இன்னும் ஒரு ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட கோல் அதான் நெக்ஸ்ட் சீசனுக்கு இருக்கும். நம்மளோட கோல் வந்து டீம் நல்லா பேட்டிங் தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை, மிடில் ஆர்டர் தேவை. இது இருந்தாலே எக்ஸ்ட்ரா பவுலர் வந்து லோவர் மிட் ஆர்டர்ல தேவை. அதெல்லாம் சிஎஸ்கே பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. சிஎஸ்கே ஒரு மேட்ச் இருக்கு, பட் ராஜஸ்தான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ அதுதான் நீ சொன்னதுதான். ஐபிஎல் எடுத்த உடனே வந்து 2 டீம் வெளில போயிடுச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 டீம் சொல்லிட்டு சரி, இதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து டீம் வந்து செட்டப் பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல வந்து சிஎஸ்கே வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இந்த சேஞ்சஸ்ல வந்து யார் 2 பேர் 2 பிக் தான் எடுப்பேன். ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்துச்சு இல்லையா ஃபுல்லா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து ஆயுஷ், இன்னொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பிரவிஸ். ஸோ இந்த 2 பேருமே வந்து சேஞ்ச் பண்ணதுல வந்து பக்காவா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்னாலதான் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு பூஸ்டப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து சிஎஸ்கேவோட மோட்டிவும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இத்தனை மேட்சஸ் எல்லாம் வந்து ஒரு 6 அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 6 மேட்சஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா அடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். விக்கெட் என்னதான் ஃபால் ஆனாலுமே ரன் ரேட் அங்க வந்து 10 per run rate தான் போயிட்டு இருக்கு. அண்ட் எங்க ஸ்லோ ஆகுது அப்படின்னா வந்து துபே தோனி ஏன் ஸ்லோ ஆகுது அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது ஒண்ணு பாக்குறாங்க. ஸோ இவங்களுமே வந்து ஃபார்ம்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து இவங்க வந்து 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல வந்து கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த விதத்துல அப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஸோ அதுதான் நீ சொன்ன மாதிரி என்னன்னா கெய்க்வாட் வந்துருவாரு. ஸோ இன்னுமே வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அழகான ஒரு ஹிட்டர், ஒரு பிரேவிஸ் மாதிரி ஒரு 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 வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு ஹிட்டர், நம்மளுக்கு ஒரு பிராவோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு கிடைச்சாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் பவுலிங்லயுமே வந்து இன்னும் ஒரு 2 பேர் இருக்கலாமோ, நல்ல ஒரு பவுலரா 2 பேர் கிடைச்சா வந்து டீம் வந்து இன்னும் சூப்பரா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் ஆர்ஆர் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்து எல்லாருமே வந்து அவங்களோட இது ரோலை பண்ணி போயிட்டே இருந்தாங்க.
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பேரே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. 36, சூரியவன்சி பாத்தீங்கன்னா 50 பிளஸ், அண்ட் சாம்சங்குமே பாத்தீங்கன்னா 40 பிளஸ். ஸோ அதனால கீழே வர்ற பிளேயர்ஸ் வந்து ஒரு பெருசா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸோ ஜாலியா வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போனான். ஸோ அப்படிதான் வந்து மேட்ச் நேற்று முடிஞ்சுது. ஸோ இதை பத்தி உனக்கு பேசுறதுக்கு இல்லை. ஸோ ஓகே, சூப்பர் கிங் வந்து இதோட அடுத்த வருஷம் பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, ஜிடியோட கஷ்டமான மேட்ச். பட் இதையுமே வந்து இன்னும் ப்ராப்பரா செட் பண்ணி அடுத்த வருஷம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மேட்ச் சம்மரியா முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 63, அதாவது இன்னைக்கு வந்து நடந்தது. டிசி வர்சஸ் எம்ஐ. எனக்கு இது எடுத்தோடனே என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான மேட்ச் இல்லையா, ஹெட் டு ஹெட். ஸோ வந்து இன்னைக்கு டிசியுமே வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயமான மேட்ச், அண்ட் எம்ஐக்குமே கூட. ஸோ இந்த டைம்ல வந்து அக்செப்ட் பட்டேன் ஏன் வந்து இன்னைக்கு ஆடல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் பவுலிங் பண்ணும்போது கீப்பிங் வந்து கேஎல் ராகுல் பண்ணல, பூரல் பண்ணாரு. ஸோ அட்லீஸ்ட் ஃபீல்டிங் ஆச்சு நிப்பாரான்னு பார்த்தா அதுவும் நிக்கல. இம்பாக்டா வந்து கேஎல் ராகுல் வந்து பேட்டிங் ஆடிட்டு போறாரு. ஸோ ஃபுல் ஃபிளஜா அவர் ஏன் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து உள்ள இருக்கிற ஒரு 11 பேருமே வந்து ஒரு ஃபயரா ஆடணும். ஸோ உள்ள இருக்கிற ஒரு 11 பேர் நிக்கிறாங்க, அந்த 2 பேட்ஸ்மேன் வந்து ப்ரெஷர் போட்டே வந்து அவுட் ஆகணும். ஸோ வந்து அந்த அளவு ஒரு பவர் தேவைப்படுது. ஏன்னா எம்ஐங்கிற ஒரு பெரிய வெப்பன் இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லைன்னா வந்து வேலைக்கே ஆகாது அமைதியா இருந்தா. ஏன்னா விக்கெட்ஸ் பிக் பண்ணிட்டே இருக்கணும் இவனுங்களை லாஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க பவுலிங் போடுறானுங்க, ஏதோ சொத்தையா ஃபீல்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரே இல்லாம ஏதோ சொத்தையா போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு தெரியல. ஸோ ஏன் முக்கியமான மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஆதி, இந்த மேட்சை பத்தி நீ சொல்லு. ஸோ அதுதான் டிசி வெர்சஸ் மும்பை. இதுதான் டிசைடரா இருந்துச்சு ஃபோர்த் பிளேஸ் யாருக்குன்னு. மும்பை போயிட்டாங்க. நல்லாவே ஆடினாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஈஸியாலாம் ஆடல ஸ்டார்ட்ல. டிசி வந்து நல்லா bowling போட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸ்கையே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொதப்பினாரு. அவரு பிக் பண்ண முடியல எந்த பாலும். வில் ஜாக்ஸ் கொஞ்சம் அடிச்சாரு. ரோஹித் சர்மா ஆடல இன்னைக்கு ஒழுங்கா. திலக் வர்மாலாம் சுத்தமா மாட்டல. பொறுமையா தான் ஆடினாரு, ரொம்ப பொறுமையா ஆடினாரு. ஸோ வந்து கடைசி 17th ஓவர் முடியும் போது, சாரி 18th ஓவர் முடியும் போதே வந்து 130 தான் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல ஆமா. நமந்தீரும் ஸ்கை வந்து பொழக்கிட்டாங்க. 50 ரன் அடிச்சு 180 போயிடுச்சு. இந்த 180 தான் இன்னைக்கு டிஃபரன்ஸ். ஏன்னா டிசி வந்து அது அந்த டிஃபரன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கை சொல்லியே ஆகணும். எல்லாரும் சாய் சுதர்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க பெஸ்ட் பேட்டர்னு. பட் ஸ்கை சூப்பரா விளாண்டுருக்காரு இந்த சீசன் ஃபுல்லா. எல்லா மேட்சும் அவர் தான் அடிச்சிருக்காரு மும்பைக்கு. பயங்கரமான சீசன் அவருக்கு. அவர் ஒரு மெச்சூரிட்டி காமிக்கிறாரு, சீனியர் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது மும்பைக்கு வந்து பும்ரா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்கையும் முக்கியம் பேட்டிங்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரு. நமந்தீர் பயங்கரமானாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க மும்பை. இவன் வந்து பக்காவா செட் ஆவான்னு சொல்லி வந்தோடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பவுலிங் போடுறாங்க. ஸோ ஒரு ஏதோ ஸ்பார்க்கோட தான் கண்டுபிடிக்கிறாங்க. நமந்தீர் செம. டிசிஎஸ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இல்லை, அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அக்ஷர் பட்டேலு காலி. ஸோ வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருந்தாங்க டீமே. பவுலிங்னு சொல்ல போனா முகேஷ் குமார்லாம் அவ்வளவு பெரிய நல்ல பவுலர்லாம் கிடையாதுன்னு சொல்ல போனா. அவர் டெஸ்ட் பவுலர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா போடுவாரு. T20ல பெருசா ஒரு இம்பாக்டே இல்லை. பட் இருந்தாலும் அவன் நம்பினாங்க. பட் அவங்களை தவிர பெருசா பவுலிங் அட்டாக்னு சொல்லிக்க இல்லை. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆச்சு. நல்லா தான் போட்டாங்க. பட் லாஸ்ட் 2 ஓவர் அந்த ரொம்ப கேவலமா போட்டது நல்லா போச்சு. ஸோ அது வந்து அங்கேயே அவங்க கான்ஃபிடன்ஸ் சைக்கலாஜிக்கலா தோத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க பேட்டிங்கே எடுத்து பாருங்க. ரிலையபிள்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், பேப் இருந்தாங்க, 2 பேர் சொல்லிட்டாங்க அப்புறம் வரிசையா. ஸோ அது வந்து ஓவராலா சொல்லப்போல் தான் எனக்கு. பவுலிங்னு பார்த்தா எம்ஐல வந்து சாட்னர் பயங்கரமா போட்டாரு. என்னமா செம்ம பிளேயர் அவரு. அவரு வந்து அவர் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எம்ஐ. அவர் நம்பி ஃபுல் போட்டா கொடுக்குறாங்க. கொடுத்து அவர் என்ன பண்ண முடியுமோ பண்றாரு. சரியான ஸ்ட்ராங் பவுலிங் எனப்பா இருக்குது. பார்க்கவே ஆன் பேப்பர்லேயே பெஸ்ட் ஸ்குவாட் சொல்லிட்டு இருக்கோம் மும்பை. அது வந்து ஒவ்வொரு மேட்சும் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஜோன் வந்துட்டாங்க. இன்னைக்கு வின் பண்ண மேட்ச் தான் ஃபுல் டாமினன்ட் வின் ஆகலாம். பீக் மும்பை மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க. என்ன போகுதுன்னு தெரில. இல்லை மற்ற டீமும் சூப்பர் டீம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் மும்பைனால கொஞ்சம் பயம் இருக்கும்.
ஸோ வந்து பயங்கரமான இந்த பிளே ஆஃப் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபைட்டிங் டீம் தான். பார்ப்போம். ஐ திங்க் இன்னும் அந்த தேர்ட் பேஸ் கன்ஃபார்ம் ஆகல. தேர்ட் பேஸ் ஃபோர்த் பேஸ் தான் கன்ஃபார்ம் ஆகல நினைக்கிறேன். அது மாற வாய்ப்பு இருக்கு. ஆமாமா. அடுத்த 4 ஆமா மேட்ச் ஆமா. ரிசல்ட்டை லேட்டாக மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். யாரு மேலே டாப் டூ போகிறாங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜிடி மேலே போயிடும் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணிட்டு. மற்றபடி ஆர்சிபி பஞ்சாப் மும்பை சரியான ஃபைட்டாக இருக்கும். அது இன்னமும் அது ட்ரை சீரிஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல கரெக்ட். யாரோ யாரோ டூ 3 பேர் த்ரீ சண்டை போட்டாரு. ஃபோருக்கு வந்து சரியான அடி. உம். யாருக்கோ 3 பேர் சண்டை போட்டே இருக்காங்க சீசன் ஃபுல்லாக. அதான் வந்துட்டு. ஸோ அதான் பயங்கரமா போயிருக்கு. ஸோ பார்ப்போம். பிளே ஆஃப்ஸ் கிட்ட வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு மும்பை கண்டிப்பா வந்துருவாங்க நினைக்கிற ஃபைனல்ஸ். ஓகே ஓகே, அதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து அதுதான், டிசி பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீ சொன்ன மாதிரி ஸ்டார்க் இருந்தா மேபி கொஞ்சம் இன்னும் ப்ளஸ்ஸா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்பின் சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஆங்கிளா இருக்கும். சாட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் தான் முக்காசி. ஸோ அவர் பாலே வந்து குத்தி பயங்கரமா டேர்ன் ஆயிட்டு இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் வந்து இந்த பக்கம் ஆடி இருந்தா மேபி நல்ல ஒரு ஓவர் ஸ்பெல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த லாஸ்ட் 2 ஓவர் போனதுக்கு ஸ்பெல்லு மாறி இருந்தா வேற மாதிரியே மூவ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பக்கம். ஸோ பெரிய மைனஸா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல், ஏன்னா ஒரு பேட்டிங் ஆடும் போதுமே சென்டர்ல வந்து ஒரு 30 ரன் அவர் பேர்ல அடிச்சு கொடுத்துட்டு போவாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய பூஸ்டப் பார்க்கும். இன்னைக்கு வந்து பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆர்டருக்கு வந்து ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க. என்ன ஆடுறாங்க அவனுங்களே ஒன்றும் புரியல. அண்ட் அதே மாதிரி எனக்கு என்ன மைனஸ் அது வந்துச்சுன்னா கேஎல் ராகுல் வந்து 1 டவுன் 2 டவுன் போயிருக்கலாம் பொறுமையா. ஏன்னா பின்னாடி வந்து அங்க நம்பிக்கையான ஆட்கள் யாருன்னு பார்த்தா டிசில வந்து எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு. இவங்களாம் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்க, எல்லாம் ஒரு ஒரு மேட்ச் தான் ஆடிருக்கானுங்க. ஸோ ஃபேஃபை நம்பி ஃபேஃப்மே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 3 மேட்சா புவரா தான் ஆடுறாரு. ஏதோ ஒரு மேட்ச் தான் 62 ஏதோ அடிச்சாரு. ஸோ மற்ற மேட்ச்லாம் ஒரு சம்மரி எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அங்க ஒன் மேனா வந்து கேஎல் ராகுல் தான் வந்து ஒரு காட்டுத்தனமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ஓப்பனிங் ஏன் போனாருன்னு ஒரு பெரிய கேள்வி. அது அழகா 2 டவுன் 3 டவுன் ஆடிருக்கலாம். அது ஒரு மைனஸ் தோணுச்சு. அதனால தான் மற்றபடி அவங்க சொல்றதுக்கு உண்மையே இல்லை. லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வந்து எம்ஐ வந்து கொண்டு போன விதமே வந்து வேற மாதிரி. நீ சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 2 ஓவர் 12 பால்ஸ் வந்து 50 ரன்ஸுங்கிறது ஓவர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு பவுலரா வந்து நீ அவ்வளவு தரக்கூடாது. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க டிசி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் அது வந்து வெரி பாசிட்டிவ் வேவா வந்து மூவ் ஆயிடுச்சு எம்ஐக்கு. எம்ஐக்கு வந்து 180ங்கிறது ஈஸியா டிஃபெண்ட் பண்ற ஸ்கோர். ஏன்னா அவங்க இருக்கிற பவுலர்ஸ் வந்து அவ்வளவு பவர், எல்லாத்தையுமே கையிலுக்குள்ள வச்சிருக்கானுங்க. நீங்க பாத்தீங்கன்னா பும்ராவும் சரி சாட்னருமே சரி 4 ஓவர் போட்டு எத்தனை ரன் சாட்னர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 11 ரன் தான் கொடுத்து 3 விக்கெட். பும்ரா முடிக்கல 3.2 12 ரன்ஸ் சேம் 3 விக்கெட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் எக்கனாமி வச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அடிக்கவே முடியல இவனுக்கு பால்லாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபயரா அதான் இவனுக்கு கிட்ட தெரிஞ்சுது எனக்கு. இந்த ஃபயர் வந்து உள்ள போகணும், நம்ம பிளே ஆஃப் உள்ள போகணுங்கிற ஃபயர் வந்து இவனுங்க கிட்ட தெரிஞ்சுது. ஆனா அவனுங்க கிட்ட சுத்தமா இல்ல. கேம் வந்து அப்படியே ஒன் சைட். என்னதான் வந்து அங்க அசிட்டோஸ் அண்ட் விப்ராஜ் வந்து ஸ்கோரை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணாலுமே சார் ரிஷ்வியும் அவனும் சேர்ந்து பூஸ்டப் பண்ணாலுமே தெரிஞ்சிச்சு இவனுக்கு தான் வின் பண்ண போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுதான் எம்ஐ கிட்ட அதை ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அண்ட் என்னதான் அங்க ஹர்திக் பாண்டியா ஃபெயில் ஆனாலுமே நமன் வந்து வந்து பூஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டான் கூட நின்று ஸ்டையோட. அங்க திலக் வர்மெல்லாம் பாத்தீங்கன்னா தடவிட்டு தான் இருந்தான். 28 பால்ஸ் 28 சம்திங். பேபி பிச் அப்படி இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. அப்படி தடவிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ எப்படி வேணா போற நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ஸ் போயிட்டு இருந்தது. அடுத்த 2 ஓவர்ல வந்து எங்கேயோ தூக்கி வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் ஸ்கை. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கை எம்ஐக்கு வந்து ஒரு பெரிய அசெட் என்னன்னு தெரியல. சாய் சுதர்ஷன் எப்படி அங்க ஜிடியை தூக்கி நிப்பாட்டுறானோ அதே மாதிரி இங்க ஸ்கை வந்து எல்லா மேட்சுமே வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காரு. ஸோ ஸ்கையை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஷோ தான் இன்னைக்கு. நான் இருக்கேன்டா அங்க ஒரு டெம்ப்ளேட் சொல்லுவார் தெரியுமா ஒரு சீசன்ல, நான் இருக்கேன் எம்ஐக்கு அமைதியா இருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். அண்ட் எம்ஐ குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் 2 3 4 வந்து சரியான கிளாஸ் இருக்கு. அது யார் யாரு எப்படி எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எம்ஐ வந்து உள்ள போகுது அப்படின்னாலே ஒரு பெரிய டேஞ்சர் தான் எல்லா டீமுக்குமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறேன். வேற ஏதாவது சொல்றது இருக்கா இல்ல முடிச்சிடலாமா? ஆக்சுவலா இது பார்த்தேன். என்னது ஏதோ ஒரு பால் 6 போச்சு, ஆனா 4 கொடுத்தாங்க போல. மும்பை போலிங் போடும்போது கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவாரஸ்யமான மூமெண்ட் ஆக்சுவலா. பாப்போம். மும்பை தான் இந்த வாட்டி எனக்கு. 4 டீம் இருக்கு, வெறித்தனமான டீம் செலக்ட் ஆனது எல்லாமே. பஞ்சாப், ஜிடி, ஆர்சிபி அண்ட் மும்பை.
ஸோ சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் யார் யார் என்ன பிளேஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டீம், செகண்ட் 2 டீம் மோத போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்க சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால். நன்றி, வணக்கம், பாய்.